ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நாளைக்கு என்ன பண்டிகைன்னு தெரியும். தை பிறந்தால் வை பிறக்கும். பொங்கல் 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 பொங்கல். தை 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 பிறந்தால் வை பிறக்கும். ஆனா இந்த பண்டிகையில நிறைய கான்ட்ரோவர்சிஸும் இருக்கு. இந்த பண்டிகைக்கு நிறைய பேரும் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவன். பொங்கல், சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பண்டிகை. அது என்ன நிறைய பேரு அப்படின்னா, பொங்கல், மகர சங்கராந்தி, லஹோரி. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எதுக்கு 3 பேரு அப்படின்னா, ஒருத்தருக்கும் அதுல ஒரு கருத்து இருக்கு. ஒருத்தரும் அதை ஒரு கான்ட்ரோவர்சியா, ஒரு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட மீனிங்லாம் என்ன, இதோட மெயின் கோர் தீம் என்ன இந்த 3த்துக்குமே அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கல் பொங்கல் அப்படிங்கிறது பொங்குதல், டு பாயில் அப்படிங்கிறத தழுவி வர நேம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல். என்னென்னலாம் அவங்க அறுவடை பண்ணாங்களோ, ஹார்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் வச்சு அவங்க இதை பண்ணுவாங்க. லைக் ஜாகரி, அரிசி, பருப்பு இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சு பானையில் அந்த பொங்கல் பொங்கும்போது தழும்பி வரதை அவங்க அவங்க பண்டிகையாக கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் இதை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா செழிப்பாக இருக்கணும், வளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு சில பீப்புள் சொல்கிறாங்க. அண்ட் மகர சங்கராந்தி சம்ஸ்கிருதம் நேம். மகர் அப்படின்னா ஸ்கார்பியன். தப்பு 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 தப்பு. மகர் அப்படின்னா ஸ்கார்பியன், சங்கராந்தி அப்படின்னா டிரான்சிஷன். பேசிக்காக இது ஒரு வெதர் டிரான்சிஷன் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட். எண்ட் ஆஃப் வின்டர் சீசன் அண்ட் பிகினிங் ஆஃப் சம்மர் சீசன். சம்மர் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஹார்வெஸ்ட்டுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. வின்டரில் என்ன ஹார்வெஸ்ட் அவங்க பண்ணாங்களோ அதுலேருந்து அவங்க சாமி கும்பிட்டு சூரிய கடவுளை வழிபடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் இந்தியாவில் ஒரு சில பார்ட்டில் கொண்டாடப்படுது. இதை மக்கள் பட்டம் விட்டோ, ஹோலி வாட்டர்ஸில் குளிச்சோ, சூரியனுக்கு வேண்டியோ இந்த மாதிரி அவங்க பண்டிகையை கொண்டாடுறாங்க. இது ஆக்சுவலி பஞ்சாபில் கொண்டாடுறாங்க. இதுவும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். லைட்னிங் பண்ணி அதுக்கப்புறம் சேம் ஹேஷ் மகர சங்கராந்தி, எண்ட் ஆஃப் வின்டர் சீசன் அண்ட் த பிகினிங் ஆஃப் சம்மர் சீசன் அப்படிங்கிறத பாராட்டி அவங்க கொண்டாடுறாங்க. இது எல்லாமே அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண பொருளை சூரிய கடவுளுக்கு கொடுத்து அவங்க பண்டிகை கொண்டாடுறாங்க. இதுதான் கோர் தீம் ஆஃப் தீஸ் செலிப்ரேஷன்ஸ். இது என்ன கான்ட்ரோவர்சி அப்படின்னா, there are a lot of parties constantly saying பொங்கல் அப்படிங்கிற பேர் மகர சங்கராந்திலேருந்து தழுவப்பட்டது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இதை கொண்டாடுறாங்க. தனித்துவமாக தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறதுனால நிறைய பேரை மாற்றி கொண்டாடிட்டாங்க. தமிழர் திருநாள் அப்படிங்கிறது சித்திரை 1 தான். தைத்திருநாள் தான் தமிழர் திருநாள்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற கான்ட்ரோவர்சிலாம் இருக்குது. பட் கன்சிடரிங் த சிச்சுவேஷன் ரைட் நவ், மோஸ்ட் ஆஃப் தெம், நிறைய பேருக்கே தெரியாது இது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு. ஏன் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா, there are a lot of institutions who encourage their pupil, let it be students or the workers, to dress up neatly and buy things from supermarkets and cook pongal in the institution where they are working or studying, living, wherever they are. But at the end of the day, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கிற பொருள்லாம் ஏதோ ஒரு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து பார்கெயின் பண்ணியோ இல்லை அப்படின்னா ஒரு அதிக அளவு மார்க்கெட்டில் ஸ்டாக்லேருந்து எடுக்கிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்தே பண்ணலாம். There is no connection between the buyer, that is the farmers, and the receivers. We have so many in-between people when we are going to a supermarket and buying these things to celebrate these festivals. But the point of this festival is celebrating farmers, celebrating the harvested crops, celebrating the way we are getting the food and offering it to other people. தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்த நாளே மாட்டு பொங்கல்னு ஒன்று இருக்கும். ஏன் மாட்டு பொங்கல் அப்படின்னா, நம்மளுக்கு துணையாக நிற்கிற விதைகள், அறுவடை செஞ்ச பொருட்கள்லாம் வேண்டி ஒரு நாளும்,
அதையெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து மாடு. ஏன்னா மாடு வந்து ஏர் உழுறதுங்கிறது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. இதையெல்லாம் வந்து வேண்டி எல்லாத்தையும் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் நம்ம ஊரில். வேற வேற ஊரில் வந்து வெவ்வேறு விதத்தில் கொண்டாடினாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறவங்களையும் சாப்பாடையும் நம்ம டைரக்டாக தேங்க் பண்ண மாதிரி எனக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் வந்து கரண்ட் ஜென்சி ஜென்ரேஷன்லேருந்து சொல்லலை. இப்போ கூட வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயும் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருப்பாங்க. எல்லாரும் போய் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக போய் எனக்கு வந்து 1/2 kg பாசிப்பருப்பு தாங்க, பச்சரிசி தாங்க, இந்த மாதிரி சொல்லி தான் வாங்குவோம். We don't have connection between the farmers. The idea of Pongal is only this: to celebrate the harvested crops, to celebrate the farmers. We are celebrating the harvested crops, but we don't know which year's crops we are celebrating, because there are high chances that we would use stocks from the warehouse. Final thought is, there can be many controversies in so many things, but the point or the core of the festival is not supposed to be lost. Being traditional is important, but involving the core is also important. இதை எப்படி நான் சிட்டியில் இருக்கேன், எப்படி கோரை வந்து இது பண்ணோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ரோட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு கரும்பு விற்பாங்க மார்க்கெட்ஸ்லலாம். கரும்பு அங்கேருந்து வாங்குங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச வழின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? தெரிஞ்சா சொல்லுங்க, கற்றுக்கலாம். பாய்.